ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2-3 நாளாக எங்கடா போயிட்டாருன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் டூர் போயிட்டு வந்து டயர்டு, சளி, உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அப்பயும் அப்பப்போ இந்த கோயிலுக்கு போகிறது அப்படி இப்படின்னு வீடியோலாம் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி ஜேசிபி வருது தென்னை மரம் குடி எடுக்கிறதுக்கு, தேங்காய் கன்று நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வண்டி வர சொல்லியிருக்கிறோம். அநேகமாக இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இங்கே பாருங்கள், எங்கள் காட்டில் மயில் எப்படி மேயுது தெரியுதுங்களா? இன்னும் பாருங்கள், வீட்டுக்கிட்ட மேயுது பாருங்கள். கோழி மாதிரியே ஒரு 10 உருப்படி மேயுது. 2, 4, 6, 8, 10 உருப்படி இருக்குதுங்க. அல்லாத பாருங்கள், இதெல்லாம் இளங்குஞ்சு. இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்க மாட்டிருக்குது. நல்லா தெரியுதா பாருங்கள்? கிட்ட போனால் பறந்துடும் வேறு. போகுது பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி வீட்டை சுற்றி, வீடெல்லாம் கொஞ்சம் சுற்றி புல்லு பூடு எல்லாம் முளைச்சி அசிங்கமாக கிடக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான் வண்டி வர சொல்லியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் எடுத்து போடுறேன். என்னோடய செல்லு சும்மா பேசிக் மாடல் தான். அதனால தான் என்னோடய முகத்தை காமிச்சு எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 4 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜாவது போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு. நீங்கள் என்ன பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. தயவுசெய்து பாருங்கள், எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டை சுற்றி இந்த மலையில் நிறைய ஏறி போச்சு. இதெல்லாம் கையில் பிடுங்குற மாதிரி சாத்தியமே இல்லைங்க. அதனால தான் வண்டி வர சொல்லிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மருந்து அடிச்சு விட்டு, இந்த கொட்டாயும் பாருங்கள் எல்லாம் இத்து போச்சு. மாட்டு கொட்டாயி எல்லாம் இத்து போச்சு. இனிமேல் இதையும் நல்லா பிரிச்சுட்டு புதுசாக தான் கொட்டாய் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.